அங்கால போயினா மிஞ்சால வரும். அந்தளவுக்கு வந்து இப்போதைக்கு வசதிகள் இல்லை. தமிழர்களுக்கு எதிரான அராஜகங்கள் வந்து சேரிழுத்து காய் இது என்ன குத்தையில் எடுக்கலி உண்டு ஒம்மர் உண்டு இப்படி அள்ளி போட்டாலும் 49 உண்மைதான. ஐயோ இன்னொரு விஷயம் இருக்கு, அது கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியாண்ட மாவட்டத்திலேருந்து புத்தளம் மாவட்டத்துக்கு போகிறோம். குறிப்பாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் 2.5 மணி நேரமாகும் கூகுள் மேப் காட்டுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பளங்கள் வந்து நிறையவே இருக்குது. அங்கே போய் உப்பு எப்படி செய்யணும், என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து அங்கே வந்து பழமையான ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் வந்து ஒரு பழமையான கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரம் எப்படி இயங்குது இப்பயும் அப்படின்றத நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மர்ம கிணறுன்றதை விட ஒரு பழமையான கிணறு ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது தொடர்பான விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தளம் போகிறதுல இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, புத்தளம் இல்லை இலங்கையில் கூடுதலான எங்களோட வடமானம் இல்லை கடற்கரை பிரதேசங்கள் பொறுத்த மட்டும் வந்து வெயில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அப்படியான இடங்களில் வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான ஒரு ஜாக்கெட் ஒன்றை தேடிக்கொண்டதுனால் அப்பைக்கில் தான் என்ன கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் அண்ட் ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டுடைய ஜாக்கெட் வந்து உண்மையிலுமே ஒரு சூப்பரான ஒரு ஜாக்கெட். குறிப்பாக வந்து சூரிய சக்திக்கு எதிராக நல்லாவே செயற்படும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த லடாக் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு போனோம்னா பயங்கர வெக்கையாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, சூரியனுக்கு எதிராக எங்களுக்கு ஒரு கூலான ஒரு உணர்ச்சியை தரும். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்டை பொறுத்த மட்டும் வந்து 2 கலர் இருக்குது. இது வந்து நீல கலர், அதே மாதிரி ஆஷ் கலரும் இருக்குது. இதில் வந்து சீப்பெல்லாம் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூவி ப்ராடக்ட் அண்ட் அடிச்சிருக்கணும். உண்மையிலுமே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. நீங்கள் இது வேண்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதே மாதிரி வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் வேண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து இந்த ஜாக்கெட் வேண்டைக்கில் வந்து ஜெஸ்ஸி விலாக்ஸ் என்ற ஒரு ப்ரோமோ கோட் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி வேண்டிட்டீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தர்றதுக்கு மேலே தயாராக இருக்கணும். இப்போ நாங்கள் இதில் இருந்து புத்தளம் வெளிக்கிடுவோம். இப்போ வெளிக்கிட்டான் கூகுள் மேப் வந்து 2.5 மணி நேரம் ஆகும் காட்டினாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 மணி நேரம் தேவைப்படும். ரெண்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இந்த ரோட்டில் பொறுத்த மட்டும் வந்து கூடுதலாகவே இருக்க மட்டும் தான் சொல்லணும். அதோட இந்த ஜாக்கெட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நொப்பொண்டு தந்திருக்கிறோம். இதுக்குள்ளேயே வந்து நாங்கள் அப்படியே கை விரலை விட்டுட்டு நாங்கள் காற்று கூடுதலாக வராமல் இலகுவாக ஓடக்கூடிய மாதிரியும் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் இன்னும் புத்தகத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பிளான் பண்ணி தான் போய் கொண்டிருக்கிறேன். அதுலேயும் வந்து என்னுடைய வேன் நண்பர்கள் என்று சொல்கிறதா யாழ்ப்பாணத்து நண்பர்கள் என்று சொல்கிறான்னு தெரியல, அவர்களையும் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் தாராளமாகவே இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 8:40 ஆகுது. அனுராதபுரத்துக்கு வந்துட்டேன். இதுலேருந்து டவுன் பகுதியால் போனோம்னா இன்னும் வெள்ளத்தையெல்லாம் போயிடும். இப்படியான நேரங்களில் அதுவும் கிழமை நாட்களில் சொல்ல விதவில்லை. இதால் அவுட் ஆஃப் சர்க்கிள் ரோட், அதாவது டவுனை விளத்தி போகிற ரோட் ஒன்று இருக்குது, அதால் தான் போகணும். முன்னுக்கு வந்து ஹோண்டா சிவிக் கார் ஒன்று போய் கொண்டிருக்கு. ரேசிங் கார் மெதட்லேயே அந்த பின்னான் இது செய்திருக்கணும். இப்படியான கார்களில் பார்க்கல ஒரு அரைவாசி பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா அந்த கார் எடுத்தால் நல்லா இருக்கும், இந்த கார் எடுத்தால் நல்லா இருக்குமெண்டு. ஆனால் எங்களை மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தாங்களுக்கு ஒரு நல்ல காராவது எடுக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கொண்டே இருக்கும். சரி, எல்லாம் விதி. ஆனால் ஒரு நாள் வில் டூ. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 9:06 ஆகுது. நொச்சியாக டவுனில் போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் இதிலேருந்து பார்த்திங்கன்னா புத்தளத்துக்கு 50 கிலோமீட்டர் போகணும். அடக்கடவுளே, இந்த குளத்தை பொறுத்த மட்டும் வந்து நிறைய தண்ணி நிற்கிறது. ஆனால் இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து ஓரளவுக்கு வத்திட்டுன்னு தான் சொல்லணும். இந்த மரம் அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. அதில் நிறைய பறவைகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, அந்த எருமைகள் வந்து அப்படியே மேய்ஞ்சோன் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருந்து 16-17 கிலோமீட்டர் தான் நாங்கள் புத்தளத்துக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ நேரம் சரியாக 10 மணி ஆகுது. நாங்கள் புத்தளத்துக்கு வந்துட்டோம். இதிலேருந்து முதலாவது அங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த காற்றாலைகள் இருக்கிற இடம், அங்கே போய் அந்த இடத்த பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த உப்பளங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், அங்கால போயினா மிஞ்சால வரையினா இப்படி போயிட்டு இப்படி வர்றாங்க. ஆனால் சிக்னல் லைட் எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா புத்தளம் போலீஸ் நிலையம். கூடுதலாக நாங்கள் கொழும்பு போகிறோம்னா அவுட் ஆஃப் சர்க்கிள் ரோட்டுண்டு வெளிவட்ட வீதி ஒன்று இருக்குது, அதால் போகலாம். இங்கே பாருங்க, கிரிக்கெட் விளாட்றாங்க எல்லாம் பார்க்கல. 2007ஆம் ஆண்டு முதலாக கிரிக்கெட் விளையாடுற ஞாபகங்கள். இல்லை வேறு ஹார்ட்பால். இது வந்து பார்த்திங்கன்னா அன்ட்ரூ சென்டர் காலேஜ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் புத்தளம். இதில் ஒரு பெரிய டவர் ஒன்று அடித்து கொண்டு இருக்கணும். உள்ளூராட்சி அலுவலகம் அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த டவுனுக்குள்ளே தான் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பள்ளிவாசலும் இருக்குது. அதில் போய் தான் நான் நினைக்கிறேன் கொழும்பு சைட் போகிறது போல் இருக்குது.
ஒரு பழமையான மணிக்கொட்டு கோபுரத்தையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய இடங்களால் வந்து ரோட்டுகள் போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரோட்டால் தான் போன ஞாபகம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இழுவன்குளம் 28 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். இதால் போய் நாங்கள் அந்த மன்னார் ரோட்டாலும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். கடைசியாக திறந்தேன்னு சொன்னவேல் திருப்பி ஏதோ கோயில் திருவிழாக்காக திறந்து மூடினு அப்படின்ற மாதிரியும் சொன்னவேல். பரவாயில்ல, 10 மணிக்கெல்லாம் டவுன் வந்து இயால் இயங்க வலிக்கிட்டு இந்த ரோட்டால் தான் திரும்பணும். இன்னும் பதுதா வீதி அப்படின்ட்டு போட்டிருக்கணும் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது கடற்கரை வீதியால் தான், கடற்கரை சைட்டால் தான் போகும். இதில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. பழமையான பள்ளிவாசல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயா சிக்னல் லைட் போடுறதுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்றது தான் எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் சிக்னல் லைட் தொடர்ந்து போடுறேன்னு தான் பிரச்சனை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கோபுரம் மாதிரி ஒரு அமைப்பில் கட்டியிருக்கணும். இது என்னன்றது தெரியல. புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து பார்க்கலே அந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையம் அது வந்து தாராளமாக தெரியுது. ஆனால் இங்கேருந்து பார்க்கல கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியுது. சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பகுதியில் வந்து நிறைய மீன்பிடி படகுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட அந்த காற்றாலைகள் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் நாங்கள் வர வேண்டியிருக்கும். இன்றைக்கு நான் வந்த நேரம் பார்த்து இந்த காற்றாலைகள் எதுவுமே சுற்றுற மாதிரி தெரியல. ரெண்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காற்றும் இல்லை இங்காலே பக்கத்தில். இப்போ அதே மாதிரி இதிலேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட வலது பக்கத்தில் வந்து உப்பளங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இந்த முதலாவது மட்டும் இப்படி சிவப்பு வெள்ளையில் போட்டிருக்கேன். மற்ற எல்லாமே வெள்ளை கலர்லாம் இருக்குது. இந்த துண்டுக்கு நான் ரோட் சைடில் பார்க்கல தெரியும். ஃபுல்லாக இந்த துண்டு ஃபுல்லாகவே அப்படியே உப்பளங்களாக தான் இருக்கும். இதில் உப்பெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் போய்களே நிறைய இடங்களில் இஞ்சால பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த உப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்றாலும் நான் கொஞ்சம் தூரமாக போய் கொண்டு இருக்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காற்றாலைகளுக்கான ரோன் ஷெட் எடுப்போம் கொண்டு தான். இதெல்லாம் பார்க்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நான் அதில் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தவர் சில விட ரோன் ஷெட் எடுக்கிறதுக்கு குழம்பினமோ தெரியலை. சரி, என்றாலும் இந்த இடத்துல நிப்பாட்டி நாங்கள் ரோன் ஷெட்டை எடுப்போம். ஆனால் இதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ தெரியல. சமாளிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சுண்டா சரி, ஓகே, அப்படி இந்த நல்ல நிப்பாட்டிக்கொள்ளும். சரி, இப்போ வந்து பார்த்திங்களா ரோன் ஷோட்டை பார்த்துருப்பீங்க. வந்த உடனே வந்து நைஸாக எடுத்துட்டேன். ஆனாலும் வந்து பயமாக தான் கிடக்கு. என்னடா இப்போ என்ன மாதிரி ரெண்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி இது இருக்குது, இங்கே ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் நின்று தான் எடுத்தேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்றாலைகள் வந்து இப்போ காற்று இல்லாத வந்து சுத்தையில் அந்த அளவுக்கு எனக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் சூப்பராக இருந்தது. ஆனால் இதை விட நல்ல ஒரு பெர்மிஷன் எடுத்து இங்கே வந்தால் இதோட சூப்பராக எடுக்கலாம். அந்த FEV ரோனெல்லாம் இருக்குது, அதுகளுக்கெல்லாம் அப்டேட் ஆகணும். ஆனால் அந்தளவுக்கு வந்து இப்போதைக்கு வசதிகள் இல்லை. என்ன பார்த்திங்கன்னா அதுலன்னா இப்படி இந்த காற்றாலைகளுக்களால் விட்டு ஓடி அதுகளெல்லாம் எடுக்கலாம். ஆனால் இது நடக்கையில் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லணும். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நண்பர் இருக்கார் அருஸ்டின் மன்னாரில், அவர் வந்து FEV வச்சிருக்கிறார். அவர் வந்து மன்னாரில் வந்து இப்படி ஒரு காற்றாலைகளுக்கு பக்கத்தில் வந்து எடுத்தது ரவுண்ட் ஷாட் எடுத்து டிக்டாக்ல போட்டவர். அப்படி போடைகளை வந்து அதை பார்த்துட்டு வந்து அங்கே இருக்கிற கொழும்பில் இருக்கிற நினைக்கிறேன் வனவிலங்குகள் அமைப்பு அது வந்து கேஸ் போட்டிருக்கேன். ஒரு கேஸ் இப்போ 2வது கேஸ் போயிட்டு வந்துட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா இதுகளுக்கு அந்த பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் இருந்ததான் அதுகளுக்கு பக்கத்தில் ரோன் பறந்ததால் அது
வந்து டிஸ்டர்பாக இருந்ததால் அப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கணும். இவ்வளோ பெரிய காற்றாலைகள் வந்து சுத்தேக்கில் சவுண்ட் வரைக்கில் வந்து இல்லாத டிஸ்டர்ப் வந்து அந்த சின்ன ட்ரோன் வந்து அதுவும் எஃப்இவி வந்து இந்த ட்ரோன் அது சுத்தேக்கில் வந்து என்ற ஒரு கேஸை வந்து போட்டிருக்கணும். இப்படி தமிழர்களுக்கு எதிரான அராஜகங்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இதிலேருந்து உப்பளம் வந்து 2-3 இடத்துல வந்து இந்த உப்புகள் அள்ளி கொண்டு இருக்கிற பார்த்தனால போய் பெர்மிஷன் எல்லாம் கேட்கணும். இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்டேன்னு குறிப்பாக வந்து அந்த இடத்துல அதாவது உப்பளத்தில் வந்து பெர்மிஷன் தரவிட மாட்டேன் தெரியல. ஏன்னா அங்கே வடமானத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒரு இடத்துல தான் இருக்க போல இருக்குது. அதுலேயும் பெர்மிஷன் எடுத்து பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இங்கே வந்து முஸ்லீம் சமூக அண்ணாக்கள் வந்து இந்த வேலைகளை செய்யணும், அதால் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த உப்புகளை ஏற்றி கொண்டே ஒரு ரயில் போகிறது கிட்டத்தட்ட இந்த ஃபேக்ட்ரிக்கு, மெயின் ஃபேக்ட்ரிக்கு. இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கார். அண்ணா வணக்கம். வவுனியாவிலேருந்து வரோம். யூடியூப் செய்கிறாங்களா, இந்த உப்பு எப்படி செய்கிறது என்ன மாதிரி எடுக்கிறீங்களா என்று சொல்லலுமா? அதில் நிப்பாட்டிருக்கா இப்போ வேறு கேட்கணும். சரி, அதில் சொல்லுங்க. அப்படியே போயிட்டு மன்னர் ரோட்டுக்கு போகலாம். அப்படியே போனீங்க சொன்னால் கோயிலுக்கு அங்கே போய் ஏறிடும். அப்போ அங்கே எல்லா காரணிக்கும். சரி, ஓகே. இதில் அண்ணாட்ட விசாரித்த வரையில் இங்கே இல்லை, அங்கால போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கார். குறிப்பாக வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த சேஃப்டி ஆஃபீஸ் இருக்குது தானே, இதிலேருந்து அப்படியே வலது பக்கத்தால் ஒரு கிரவல் ரோட் ஒன்று போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. இங்கால ரோட் சைடில் பார்த்த வரைக்கும் அங்கால பிரம்மாண்டமாக இருக்குது தான். ஆனாலும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேணுமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் வைக்க நெருப்பு வைக்க, ஆனால் இந்த ஜக்கெட் இருக்கால வந்து ஓரளவுக்கு தெரியல. ஓ கடவுளே, அவள் சொன்ன மாதிரி நிறைய தானே இருக்குது. அப்பா இஞ்சால தாராளமாக வச்சிருக்கணும், எக்கச்சக்கம். இஞ்சாலெல்லாம் பாருங்கள். என்ற கடவுளே, இதான் வந்து உள்ளூராக்கள்கிட்ட வந்து விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கல தான் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, நிறைய வாடிகள் அப்படியே வச்சிருக்கணும் உப்புக்கு. கொஞ்சம் பாருங்களேன். ஆனால் ரோட் சைடில் மேலால் பாக்கிகளை வந்து இதில் வேலை செய்கிறமா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இஞ்சால விரைக்குள்ள தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு. இஞ்சால உப்பு தான் மெயின் போல் இருக்குது. எல்லாருமே இந்த இடது பக்கத்தில் போய் நிப்பாட்டி கொள்ளுவோம், கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அண்ணாக்கள் பார்க்கணும். சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்து அண்ணாக்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டாச்சு. இந்த இடத்துல என்னென்ன நடைமுறைகள் நடக்குது அப்படின்றத நாங்கள் அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர்? சவாஹிர். ஓகே. எங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, உப்பு எப்படி எடுக்கிறது அப்படின்றது எங்களுக்கு. உப்பு வந்து முதலாவது அலை தண்ணி கடல்ல இருந்து தண்ணியை ஓவார் ஐயா இருந்துக்குது. அது இந்த விரிவாக்கம் ஓவார் ஐயான்னா அந்த இது பரப்பு இந்த அப்படிங்க அந்த பரப்பேன். ஓகே. கடல்ல இருந்து அந்த பரப்புக்கு தண்ணி அடிப்பாங்க ஓவாருங்க. அதை எடுத்து இங்கே ஐயாறு பண்டுன்னு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த தண்ணியை ஒரு 10 டிகிரி அந்த டிகிரி மீட்டர் அளவுக்கு 10 டிகிரியில் கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து எங்களோட காய்ச்சி பாத்தி 4-3 காய்ச்சி பாத்தி வச்சுப்பாங்க. ஒவ்வொரு காய்ச்சி பாத்தியும் 100 அடி 150 அடின்னு வச்சுப்பாங்க. அதில் இருந்து 10 அடியை 15 ஆக்கி 15 20 ஆக்கி
24 டிகிரியில் தண்ணியை கொண்டு வந்து உப்பு விளைய வைப்பாங்க. அது எப்படி டிகிரி இப்போ பார்ப்பீங்க செக் பண்ணி? டிகிரி மீட்டர் அந்த அங்கனிக்கில் பின்னுக்கு இருக்குது அந்த மீட்டர் ஒன்று. அந்த மீட்டரால் செக் பண்ணால் 25 உப்பு விடும். அதுக்கு முன்னுக்கு என்ன செய்வாங்க, 20-18 வாரம் பாத்தியை துப்புரவு பண்ணுவாங்க, சேர் இழுப்பாங்க. சேர் இழுத்து நெய் மண் போட்டு அடித்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சில ஆளுக்கு மண் போட்டு அடிப்பாங்க. அப்படியே நடந்து பார்த்துக்கா. இப்போ இதுக்குள்ளே போய் ஒரு பாத்திகள் இருக்குது, அதுகள் வித்தியாசமாக இருக்குது, ஒரு கலர்களில் இருக்குது. அண்ணாண்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்னென்னதுக்காக எப்படி வச்சிருக்கணும். அப்படி பாத்தியை வந்து இந்தா செஞ்சுக்கிறாங்க. ஓகே, பாத்தியை வந்து முதலாக ஒரு 15-16 டிகிரி அளவு தண்ணி வந்ததோட பாத்தியை துப்புரவு பண்ணுவாங்க. சேர் இழுப்பாங்க. சேர் இழுத்து 2-3 நாள் காய வச்சு மண் போட்டு தட்டுவாங்க. மண் போட்டு சில தட்டி தான் இந்த தண்ணி வைப்பாங்க. தண்ணி வைக்கிறது வந்து 25 டிகிரி தண்ணி வைப்பாங்க. 25 டிகிரி தண்ணி வச்சா தண்ணி வைக்கிறதோட உப்பு விடும். சில ஆளுக்கு வந்து 24-23 வைப்பாங்க. 2 நாள் கழித்து ஒரு ஆள்கிட்ட படிப்புகள் ஒரு ஆளுக்கிட்ட அனுபவத்தை வந்து சில ஆளுக்கு போகிற நேரமே உப்புல வைப்பாங்க. சில ஆளுக்கு ஒரு நாள் கழித்து உப்புல அப்படி வச்சு ஒவ்வொரு ஆட்கெல்லாம் 20 நாள் 25 நாள் 15 நாள் உப்பு 10 நாள் உப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் குறவாயிடும். சரி, அப்போ இந்த இடம் வந்து உப்பு எடுத்துட்டீங்க. இதே அவங்க உப்பை இழுத்து போட்டு நைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த சேத்தை கொஞ்சம் அள்ளி போட்டு அந்த மகிழின்னு சொல்கிறேன் இந்த இதைத்தான் சொல்கிறேன். இதை மகிழிம்பாங்க, சேரும்பாங்களுவோ. இதை எடுத்து போட்டு காய வச்சுக்கிறாங்க. காய வச்சு தண்ணியை கட்டினா அந்த மகிழி வராமல் உப்பு வெள்ளையாக வரும். இல்லாட்டி இழுக்கிற நேரம் மகிழியாக நேரம் எடுக்கிறவங்க எடுக்காமல் இருப்பாங்க. அதுக்காக வெள்ளையாக இழுக்கிறதுக்காக தான் இந்த வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஓகே, தளம் இழுத்து வச்சிருக்கு. இது காஞ்சத்தோட இந்த கொங்கிரீட் மாதிரி இருக்கும். அது மேலே உப்பு இழுத்தா ஒன்றும் செய்யாது. இதை விட நைஸாக சில ஆளுக்கு செய்வாங்க. தண்ணி உப்பு இல்லாமல் வச்சு சில ஆளுக்கு செய்வாங்க. இதை எப்படி செய்துட்டு இதுக்கு மேலே தண்ணி விடுவீங்க. இதுக்கு மேலே 25 டிகிரி தண்ணி வைப்பாங்க. இது என்ன டிகிரி தண்ணி? இது வந்து இதில் வந்து இருக்கும் இப்போதைக்கு 26 இருக்குது. இதை அப்படியே இஞ்சால டிஸ்போஸ் பண்ணுவீங்க. இது வேற வாய்க்கால், இது வேற வாய்க்கால். இவங்கட இந்த இல்லை தண்ணி, இந்த தண்ணி 25 வந்தோட இதுக்குள்ளே ஏற்றிடுவாங்க. இப்படி இதெல்லாம் விளையிறதுக்குள்ள வாய்க்காலை வச்சுக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு எத்தனை ஏக்கரில் வந்து இவ்வளோ உப்பளம் செய்கிறீங்களா? இங்கே இது வந்து 1.5 ஏக்கர் இருக்கும். 1.5 ஏக்கர் வராங்க இவ்வளோவே கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு ஆள்ட வாய்க்கால். இது வந்து ஒரு ஆள்ட இது அப்படியோ இந்த அந்த பல வரைக்கும் ஒரு ஆள் ஒரு ஓனர். இது ஒரு ஓனர். ரைட். வேற ஓனர்ஸ். வேற ஓனர். இது என்ன குத்தகையில் எடுக்கிறதா இல்லை சொந்த காணியாவே? இது சொந்த வாய்க்கால ஓனர்லேருந்து பங்குக்கு செய்வாங்க. அந்த புத்தளத்தில் உள்ள நடைமுறை என்னண்டா அரைவாசி. வாய்க்கால் சொத்து அவங்களோட 4-5 கோடி ரூபாய் சொத்தை எடுத்து அவங்க என்ன செய்யணும் தெரியுமா, செய்கிறவனுக்கு நல்ல சலுகை செஞ்சு அரைவாசி, நீ அரைவாசி நான் அரைவாசி 1000 பேக்கில் தான் உனக்கு 500 எனக்கு 500. மீன் பிடிச்சா நீங்கள் ஒரு பங்கை வந்து அவையில் கொடுப்பினோம். அப்படி இது அது மாதிரி மீன் பிடிக்கிற மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து மொத்தம் வந்து அந்த 2 பண்டம் சேர்த்து 600 ஏக்கர் இருக்குது. ஓவார் 5000ன்னு சொல்லி 600 ஏக்கர் இருக்குது. வாய்க்கால் வந்து 400 வாய்க்கால் இருக்குது. 400 லட்சம் வாய்க்கால் இருக்குது. 400 சிறகு வாய்க்கால்லாம் சேர்த்து 420 வைக்குது. அதே ஒரு ஓனர் உள்ள வாய்க்கால் தான் அது. எல்லாம் வந்து சங்கத்துக்கு கட்டுப்பட்ட வாய்க்கால். சங்கம் கட்டுப்பட்ட. என்ன சங்கத்தின் பெயர்? சங்கத்தில் பேர் வந்து உப்பு சங்கம் தான் பேர் வச்சுக்கிறாங்க. சங்கம் வச்சிருக்கணும். ஓகே, நலன்புரி சங்கம் தான். அப்போ ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்கிறேன். இங்கேருந்து இப்போ போகிற உப்புகள் வந்து ஏதாவது கம்பெனிக்கு தனியாக போதா இல்லை எல்லா கம்பெனிகளும்? இல்லை, உப்புக்கு வந்து உப்பு எடுக்கிறதுக்கு புத்தளத்தில் நிறைய வியாபாரி இருக்கு. அதே மாதிரி வெளியேந்து கொழும்புலேருந்து கண்டிலேருந்து ஹம்மாந்தோட்டையிலேருந்து ஒரு ஆட்களை வந்து இந்த வியாபாரியிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. எங்கிட்ட சில ஆளுக்கு டிரெக்டாக செய்கிற ஆள் கேட்குறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்ய, நாங்கள் இந்த நிலுண்டு ஒமருண்டு கவுஸுண்டு ரஹீண்டு இந்த ஒவ்வொரு ஓனர்ஸ் இருக்கிறாங்க, சஃப்ரின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் உப்பு கொடுக்குறீங்க. அவங்ககிட்ட அவங்க கம்பெனிக்கு அனுப்பிடுவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில ஆளுக்கு டிரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, இப்போ இதில் வெள்ளையாக இருக்கிறது வந்து இதுதான் உப்பா இல்லை இதுக்கு எதுவும் சேருமதி இருக்கா? இதுதான் உப்பு. இதுக்கு எதுவும் சேர்க்கறது இல்லை. ஐடின் இல்லை ஒன்றும் சேர்க்கறது இல்லை. ஐடின் வந்து இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த உப்பில் ஐடின் ஈக்கும். பாருங்க எவ்வளோ வரைய கல் உப்பு அப்படி. இதுதான் அந்த உப்பு. இவங்க வந்து கொண்டு போய் தான் பேக்கெட் பண்ணுற ஆளுக்கா அவங்க ஐடின்
கலந்து பேக்கெட் பண்ணுவாங்க. பேக்கெட் பண்ணுறது. ஓகே. இந்த நல்ல உப்பை கண்டு தான் தண்ணிக்காய். இந்த நல்ல உப்பு இப்போ புத்தளம் உப்புண்டா என்ன பிரசித்துவம்? என்னதுக்கா இங்கே நிறைய உப்பு விளையுது? பிரசித்துவம் காரம் இல்லை அப்படியா? காரம் வந்து அந்த கணக்காக கட்டுறாங்க, அந்த தண்ணி கட்டுறதுக்கு தானே. இப்போ இந்தியா உப்பு எடுத்துக்கிட்டா இந்தியா உப்புல சொன்ன கதை தான், எவ்வளோ உப்பு போட்டாலும் காரம் இல்லை. காரம் இல்லை. இப்போ கறிக்கு சும்மா இந்த அளவு உப்பு போடுறேன்னு சொன்னால் இது இப்படி அள்ளி போடுவாங்க. இப்படி அள்ளி போட்டாலும் அந்த அந்த டேஸ்ட் இருக்காது, வரமாட்டாங்க. என்ன கலந்துக்கிறாங்க என்னன்னு தெரியல. இது இவங்க வந்து அண்டையே உள்ள தண்ணி தான் கட்டுவாங்க. இப்போ பாலாவி சோல்டன்னு எடுத்துக்கிட்டா அவங்க போன வருஷத்து தண்ணி அப்படி ரொட்டேட்டரில் கொண்டு வந்து கட்டுவாங்க. இவங்க அப்படி இல்லை. இப்போ நீங்கள் அங்கே போனால் வந்து இப்போ பொம்மை வேலை செஞ்சுருக்கீங்க, அது அப்படி இங்கே வந்து ஒரு 3 நாளைக்குள்ள இங்கே வந்துடும் தண்ணி. ரைட். அந்த தண்ணியை ஒரு 4-5 நாளைக்குள்ள பாத்தியை கட்டிடுவாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சரி. இந்த மூட்டை அடிக்கணும் வேணா ஸ்டோர் பண்ணிடணும். இவங்க வந்து இப்போ நாங்கள் இழுக்கிறதுக்கு ஒரு ஆட்களை வச்சுப்போம். ஓகே. சேர் இழுக்கிறதுக்கு ஒரு ஆட்க, உப்பு இழுக்கிறதுக்கு ஒரு ஆட்க. இவங்களோட வேலை மூட்டை அடிக்குது. மூட்டை அடித்து கொட்டுக்கல. என்ன டெய்லி செய்யணுமா இல்லை குறிப்பிட்ட நாள் ஒரு கண்ட்ராக்கு ஒரு டீமாக இருக்கணும்? ஒவ்வொரு டீம் வைக்கிறாங்களோ, ஒவ்வொரு டீமாக வந்து இடிப்பாங்களோ. 10-15 பேர் வருவாங்களோ, அது அவங்களோட தொழில். அது வந்து உப்பு ஸ்டாக் அவங்களோட வேலை உப்பு அடிக்கிறது. இப்போ சம்பளம் பண்ணி வரைக்கும் என்ன ஒரு 3000-4000 ஸ்டார்ட் ஆகாமல் இல்லை அதோட கூட? சம்பளம் விலையை பொறுத்து மாத சம்பளம் அப்படியா? இல்லை, இவங்க வந்து ஒரு பேக்குக்கு 150 ரூபா எடுப்பாங்க போல. ஒரு பேக்கு 150க்கும் 140க்கும் இடையில எடுப்பாங்க. அப்போ 1000 பேக்குக்கு வந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்லாம் வேலையும் இருக்குமே. குறிப்பிட்ட நாள் இன்றைக்கி வேலைக்கும், நாளைக்கு 4000 ரூபா உழைப்பாங்க, நாளைக்கு வேலை இருக்காது. அந்த காசை வச்சு தான் அடுத்து போவாங்க. சரி அண்ணா, நன்றியா. சரி, இப்போ அண்ணாட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். இந்தியாவில் வந்து அப்படியே மூடைகள் ரெடி பண்ணி கொண்டு இருக்கணும். அதுகள் எப்படி ரெடி பண்ணினோம், இல்லை ஒரு குத்து மதிப்பில் தான் தூக்கி ஏற்றினோமா அப்படின்றதையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணாக்கள் வந்து பண்ண வேலை செய்து கொண்டிருக்கேன். அண்ணாக்கள் வந்து இதில் இப்போ குத்து மதிப்பில் தான் ஏற்றுறீங்களா இல்லை நிறுவ என்ன எடுப்பினோம்? வேலை சவல் கணக்கு. எத்தனை சவல் ஒரு பேக்கில் வரும்? 12 சவல் அடிப்பாங்க. சவல் அடித்தா 55 கிலோ 50 கிலோ மாதிரி வரும். அதை வந்து நம்மளுக்கு இப்படி அடித்தமாகும் எப்படியும் 100 கழிப்பாங்களோ. 100 பேர் அடிச்சோம்னு சொன்னால் ஒரு 5 பேர் கழிப்பாங்களோ. சில நெருவை குறைஞ்சிடும். 49 கிலோ வரும், 48 கிலோ வரும், 45 கிலோ வரும். அதே மாதிரி அவங்களுக்கு கொம்புல கொஞ்சம் கொடுக்குற நேரம் வந்து அவங்களுக்கு 1000 கிலோன்னா 950 கிலோ தான் வரும். 50 கிலோ அதுக்கு ஈக்காது. அவங்களுக்கு அது நஷ்டமே. அதையும் பார்ப்பாங்க. அதுக்கு தான் அந்த பேக் கணக்கு குறைக்கும். சரி அண்ணா, நன்றி. சரி அண்ணா, வலிச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்படி இந்த இடங்களில் நடக்கலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த வளர்க்குற தன்மைகள் இருக்கும். இந்த சேர்த்து இந்த உப்பு தண்ணி தானே, அது ஒரு பிரச்சனை இருக்கும். அண்ணா அப்படி ஓடி ஓடி வேலை செய்கிறார். எத்தனை மூட்டை? ஒரு மூட்டை தூக்கிங்களா? மூட்டை தூக்கல. நான் சும்மா விளையாட்டு கேட்டேன் நான். சரி, அப்படியே பாருங்கள், லைனுக்கு நகல் போய் கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டா. நான் வேண்ட அந்த ஸ்லாங்கால் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து விளங்கலை. யாராவது தெளிவான ஒரு முறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அண்ணாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஸ்டோருக்குள்ளே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி கொண்டு இருக்கணும். மழை காலத்தில் வந்து உப்பு விலை கூடுமா, அப்பைக்கில் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்க, நான் உங்களுக்கு ஸ்டோரை காட்டுறேன். இப்போ வந்து அடிச்சு கொண்டிருக்கணும் மூட்டையில். ஓகே, சில அண்ணாக்கள் வந்து முகம் காட்டுறதுக்கு விரும்ப மாட்டேன். அதால் நான் வந்து பெருசாக எடுக்கலை. சூப்பராக இருக்குது இந்த அனுபவம். சரி, இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற அண்ணாக்கள் வேலை செய்யணும். அவளுக்கான குடி தண்ணி வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது போல இருக்குது. அதோட வந்து இதில் இருந்து அடுத்ததான் நாங்கள் இந்த டவுனுக்குள்ளே இருக்கிற பள்ளிவாசல் அடிக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்களோட வேன் லைஃப்பில் வர்ற நண்பர்கள் வந்து வந்துட்டு நம்ம புத்தளத்துக்கு நான் இன்றைக்கு இங்கே வரைவிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. என்னென்னு பார்த்திங்கன்னா, அவையில் வந்து இதில் இருக்கிற அந்த உடப்பு என்ற இடத்துக்கு தான் போயிட்டு வர்ற அப்படி ஒரு ஐடியான்னு சொன்னவே. ஆனால் நேராக வந்து புத்தளத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இடைப்பகுதியில் கட்பெட்டி என்ற ஒரு இடமும் இருக்குது. அதுலேயும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன பிளானில் வந்திருக்கணும் அப்படின்னு தெரியல. அதில் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் இருந்து போய் அவையில் தான் சந்திக்க போய் கொண்டிருக்கேன். அவையில் வந்து கொண்டிருக்கணும் இந்த காற்றாலையில் இருக்கிற இடத்துக்கு. அதுக்கு பிறகு காற்றாலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு இங்கேயும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் நான். அவையில் இன்றைக்கு ஷுவராக வரைவேன் எனக்கு சொல்லவே இல்லை. அவன்
பிளானு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உடம்பு போயிட்டு அதுக்கு பிறகு கட்பட்டி போகிறோமா இல்லையான்றது தெரியல ப்ரோன்னு சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ நான் சரி ஓகே அவரோட சேர்ந்து கொலாப் பண்ணினாலும் வந்து உங்களுக்கு 3 பேரும் ஒரே வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் தனியாகவே எடுத்துனான். என்னால் பிரச்சனை இல்லை, இதுக்கு பிறகு சேர்ந்து அவரோட சில் பண்ணுவோம். ஆனால் நிறைய உப்பளங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கல இதுக்குள்ளே ஒரு 1000 ஏக்கர் கிட்ட 1000 ஏக்கர் வரும்போது தெரியல ஒரு 200-300 ஏக்கர் கிட்ட உப்பளங்கள் தான் செய்யணும் போல இருக்குது. இப்போ தான் புத்தளத்தை பொறுத்த மாதிரில சீசன் அப்படின்னு சொன்னாங்க, உப்பு சீசன். இந்த பிறகு இதில் களி சமப்படுத்தி கொண்டிருக்கணும். நிறைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் வந்தால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதில் போய் நாங்கள் ஒரு காற்றாடி அடியில் வெயிட் பண்ணுவோம், வெயில் வரட்டும். ஜால பக்கங்களில் வந்து நிலை காட்டுறதே ஒரு அரிதான விஷயமா இருக்குது. இப்படியான காற்றாலை நிலையில் தான் நிற்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இப்போ எலஸ்டின் பிரவாக்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்களா? இதில் பாருங்கள், இப்போ வந்து எல்லா காற்றாலைகளும் வந்து சுத்த வலிக்கிட்டு இப்போ கொஞ்சம் காற்று கூட்டிகிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இஞ்சால பாக்கைகளில் வந்து இஞ்சால பக்கத்தில் இருக்கிற காற்றாலைகளும் வந்து சுற்றி கொண்டு தான் இருக்குது தாராளமாக. இதில் பார்த்தீங்கன்னாடா ராசாத்தி வந்து கொண்டு இருக்குது. கனகாலத்துக்கு பிறகு நானே பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கிட்ட ஆகிட்டு போல இருக்குது. அப்படியே லைவ் லொக்கேஷன் போட்டிருக்கேன்னு இந்த இடத்துக்கே வர வேணும். ஹலோ வணக்கம். கண்டு கனகாலம் அப்படியா? சரிதானே? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஐயோ மௌனியாவல்லி பார்த்து கனகாலம். வணக்கம் வணக்கம். என்ன இங்கே முக்கியமான ஆளு காலையில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி. இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டான். எனக்கு இப்போ இதில் பசிக்குது அப்படின்னு சொன்னான். அதனால் என்ன வேணும் அப்படின்னு கேட்டவேல். பிஸ்கெட் இருக்கா, சாக்லேட் இருக்கா, சோடா இருக்கா? சோடா பட்ரிஸ் ரோல்ஸ் காணலையா? கடவுளே. இப்போ ப்ரோட்டீன் தான் இருக்கா? ப்ரோட்டீன் கை ப்ரோட்டீன் தான் இருக்கா? அவல்ல செய்த சாக்லேட். அவல்ல செய்த சாக்லேட். ஓட்ஸா? டயட்டுக்கு சாப்பிட்றதா? நீங்க ப்ரோட்டீன் கறீங்க. சரி. ஓகே. இப்போ சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு சரி வாங்கடா அப்பா அந்த காற்றாலை என்ன பேர் உப்பளத்தை எடுத்துட்டு போவேன்னா வர்றாங்களே. வந்த நீங்க விருந்தாளி வந்து நீங்க வீட்டுல இருக்கு. விருந்தாளி வந்தா நீங்க தான் சாமி. நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் கொடுத்தேன். டீ கொண்டு வச்சு கொடுப்போமா? எனக்கு என்ன வேணும்? வேணா பசிக்குது. இவர் என்ன எல்லாம் கொண்டு வந்து அதை வேண்டு பாப்பா. அதெல்லாம் நான் இப்ப அடுத்த வீடியோல தான் சஸ்பென்ஸா காட்டுவேன். அதான் பெருமதியான லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னு செக் பண்ணுங்க. அதான் சாப்பிட போட்டு அதுக்கு வராங்க இல்ல. சரி உப்பளத்தை பாப்ப போட்டு அதுக்கு வராங்க இல்ல. விடியோ சாப்பிட இல்லையா? பாத்தீங்களா? உணர்ச்சி கொண்டு இப்ப நீங்க அப்படி சொல்லிட்டு போறீங்க. ஒரு வீடியோல அப்படி காய்ச்சா அப்புறம் ஒரு நாளும் சாப்பாடு கொடுக்கல உண்மைதான. சரி காய்ச்சிட்டு இருக்கேன். பேக் வேலை செய்தது தெரியல. அது அடுத்த சரி முதல்ல தட்டு விட்டு முடிவு எடுத்து வெளிக்கிறேன். உப்பளம் பார்க்க மாட்டாங்க. சரி சாப்பிட போவோம். அரசோட சொத்து சேதத்துல நீ உள்ள போயிடலாம். இது அரசு சொத்து இல்ல, இது வந்து பிரைவேட் கம்பெனி எல்லாம் என்ன முடியாது. அரிஸ்டீனுக்கு மன்னார்படி எனக்கு விட்டதுக்கு இவ்வளவு பெரிய காற்றால சுத்தேக்கு இல்லாத விட்டுட்டாங்களா? எப்படி இழுத்து அடிப்பா? ஐயோ என்னையா ரோட்ல வர எல்லாம் கூப்பிட்டு வேலை பார்த்துட்டு போட்டு காட்டுறீங்க. போட்டோ எடுத்துட்டு போறாளா? ஐயோ வந்து தூரத்துல பாத்துட்டு போயிடும். கிட்ட வேற வந்து யோசிப்பிடும். சரி நாங்க கூப்பிடுறோம். சரி இதுக்கு மேலே நான் போட சொன்னா நீங்க ஹெல்மெட்டுக்கு 1000 ஃபைன் கட்டினா அப்புறம் நான் சாப்பிடுவோம். ஹெல்மெட் இல்லாம போய். சரி இப்போ வழிகட்டம் முன்னுக்கு வந்து ராசாத்தி போய் கொண்டு இருக்கிறார். இந்த பள்ளிவாசலுக்கு தான் நாங்கள் வரணும். ஆனால் பின்னேரம்புல வந்து பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொடூரமான வெயில் இருக்குது. நாங்கள் மேல் பகுதிகளெல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் இப்போ சாப்பிட தான் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இதில் நெலுங்குள்ளேன்ற ஒரு கடை இருக்குது. அதாவது தாமரை இலை சாப்பாடுண்டு. அது விடத்துக்குள்ளேன்னு தான் தெரியாமல் இருக்குது. அதில் தான் திருப்பி இது கொண்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அவடத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அட பாவே திருப்பி இதுக்குள்ளேயே சுற்றுறான். நான் அடைஞ்ச சும்மா தான் அகாலக்கியா திருப்ப போகிறான்னு பார்த்தா இதுக்குள்ளேயே சுற்றிட்டோம். நானும் அதை யோசிக்காமல் வேலைக்கு பின்னாலே சுற்றிட்டேன். இல்லாட்டி இதுக்குள்ளே நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கணும். விட மட்டும் தான் தெரியல. கூகுள் மேப்பில் காட்டுதில்லை நெலுங்குலை என்று அடித்தாலும். இப்போ இந்த ஜங்ஷனால் தான் காட்டுது. அந்த நெலுங்குலை ரெஸ்டாரண்ட் அடிக்க காட்டுதே இல்லை. அதுக்கு பக்கத்தில் புத்தளம் டேஸ்டி மார்ட்ன்ற ஒரு கடை இருந்தது. அதுக்கு அடித்து நாங்கள் ஒரு வீடியோவில் தான் பார்த்து நாங்கள் இப்போ இதால் தான் போகணும். 100 மீட்டர் 2 லொக்கேஷன் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்டாக் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஹைஃபையானாக்கள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாட்டா மெயின் ரோட் தான். இதுக்குள்ளே தான் இங்கே இருக்குன்ற மாதிரி காட்டினது. நாங்கள் இந்த கடைக்கு போகிறோம். இதை தவிர்த்து ஏதாவது நல்ல கடை சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வலது பக்கத்தில் இருக்க பாருங்க இந்த கடை தான். ஓகே. ஐயோ அதுவும் பூட்டா சம்பவம். இதுக்கு பக்கத்தில் இந்த அண்ணாட்ட விசாரிச்சு நான் இந்த முன்னுக்கு இருக்க பாருங்க டேஸ்டி மாட்டு அதுலேயே வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லினோம். இப்போ அவையில் பேனை பார்க் பண்ணி போட்டு வரையினோம். பாப்போம் என்ன கட்டத்தில் காய்ச்சி ஆலோசித்து முடிவெடுப்போம். கடைசியாக வந்து இந்த கடையிலே சோறு கறிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்களா தெரியும் சாப்பிடுவோம் வந்து முடிவெடுத்தாச்சு. சரி இப்போ உள்ள வந்து பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மற்றது அரிசி ப்ரோ ரைஸ் கறி. அவர் தான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றார். ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட 2900 பில் வந்தது 5 பேரும் சாப்பிட்டதுக்கு. எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. இப்போ இதிலேருந்து இங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். பரவாயில்ல ஆக நல்லம் அப்படின்னு சொல்லிடலாது. ஆனால் கவனிப்பு வந்து நல்லா இருந்தது இந்த ஹோட்டலை பொறுத்த மாதிரில. சரி இப்போ வழிகிட்டோம். இது வந்து பேருந்து நிலையம் புத்தளம் அப்படின்னு போட்டிருக்கணும். அதில் அப்படியே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லான இடம் இருந்துச்சுன்னா அதில் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இதெல்லாம் எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் வவுனியாவிலேருந்து புத்தளத்துக்கு வந்து தனியாக பஸ் வரல, கொழும்பு பஸ் தான் வருது. இதுக்குள்ளே ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்ட தான் போயிடும். அப்படியே மடித்து போட்டுனோம்னா சரி இதில் அப்படியே நிற்கலாம். ஆனால் காகத்தின் பிரச்சனை ஒன்று இருக்கும் போல் இருக்குது. என்னால் சமாளிக்கலாம். இதில் நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுக்கு போகிறோம். சரி இப்போ இதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளிக்கிட்டோம். இந்த ஒரு ஹோட்டலில் வந்து அந்த திருக்குறான் ஏதோ ஒன்று சொல்லிவிடும், பள்ளியோதரன்னு சொல்லிவிடும், அதை போட்டு வச்சிருக்கணும். நிறைய நேரமாக அப்படியே போய்கொண்டே இருக்குது. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பள்ளி அப்படின்னு சொல்லிவிடும். அந்த பள்ளிக்கு தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு பிறகு வந்து சில விஷயங்கள் எங்களுக்கு காட்டி விடமோ தெரியல. இந்த புத்தளத்தை பொறுத்த மட்டும் வந்து காலி முகத்திடல் எந்த அளவுக்கு ஃபேமஸாக கொழும்புல, அதே மாதிரி இந்த ஒரு கடற்கரை வந்து புத்தளத்தை பொறுத்த மட்டும் ஃபேமஸ். சரி இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பள்ளியின் முகப்பு பகுதி. இதில் என்ன படிக்கொள்வோம். ஆனால் உள்ளே போய் பெர்மிஷன் எல்லாம் கேட்கணும். இப்போ நாங்கள் இந்த பள்ளி வாசலுக்குள்ளே போவோம். இப்போ நேரம் சரியாக 4 மணி 4:10. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பள்ளியை தான் எல்லாருமே பெரிய பள்ளின்னு சொல்லிடணும். நாங்கள் பார்க்க வந்த மணிக்கூடம் வந்து மேலே தான் இருக்குது. அப்படியே முதலாவது போய் பெர்மிஷன் கேட்டோம். இதில் தொழுது கொண்டு இருக்கணும். இப்போ இல்லை உங்களுக்கு பார்க்கலையே தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அப்படியே தொழுது கொண்டு இருக்கணும். சரி இப்போ நாங்கள் உள்ளே போய் கேட்ட நாங்கள் அவையில் வந்து விடியப்புறம் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் இருப்பினோம். அதாவது எங்களுக்கு அந்த மணிக்கூடு காட்டக்கூடிய அந்த தொழுகை அந்த பெரிய ஆளோரால். அதை தவிர்த்து இரவு 7 மணிக்கு தான் நாங்கள் வந்து அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம். அதால் வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த பள்ளிவாசலில் இருக்கிற இந்த மணிக்கூட்டுன்ற வரலாறுகளை வந்து தெரிஞ்சு கொள்ள இல்லாமல் போயிட்டு, ஆனால் கட்டாயம் நாளைக்காவது வந்து இந்த பள்ளிவாசல் அந்த மணிக்கூட்டுன்ற சிறப்பை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பழமையான ஒரு பள்ளிவாசல். இதில் பற்றி நாங்கள் நாளைக்கு கட்டாயம் தெரிஞ்சு கொள்கிறோம். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே பள்ளிவாசலை பார்த்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம்ட்டு. ஆனாலும் வந்து நான் வந்ததுக்கான காரணம் வந்து முற்றுமுழுதான காரணம் வந்து இதுவும் இன்னும் மட்டும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், வேறுகளுக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் நான் வந்து வேல்ட ஒரு கவலை நிலையை பார்த்துட்டு இந்த விஷயத்தை வந்து வேண்டி கொடுக்க சொன்னவர். எப்போ பார்த்தாலும் எந்த நாள் நைட் படுத்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நுழம்பு கடிச்சிட்டு சொல்கிறது. அதுக்காக வந்து இந்த நுழம்பு நெட்டை வந்து வேண்டி கொடுக்க சொன்னாங்க. ஆனாலும் நுழம்பு நெட் வேண்டி கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட இப்போ 2-3 கிழமை ஆகிட்டு என்ன பிரச்சனை நடந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி இப்போ மற்ற நுழம்பு வேலைகள் கட்டலாம். இப்போ இவையில் போய் கடற்கரையில் படுக்கிற ஆள் வந்து கட்டலாது. அதுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த 2 வந்து நான் டராஸில் ஆர்டர் பண்ணி எடுக்க வந்து லேட் ஆகிட்டு. இது வந்து உங்களுக்கு இது வந்து சின்னபடியா உங்களுக்கு பெரிய 2 பேருமே 2 யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து உடைச்சு படுக்கைகளை வந்து அவையில நீங்கள் வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது உடைச்சு கலைச்சு திருப்பி வச்சு தினேஷ் அண்ணாக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்றோம். இந்த நன்றி. இனி நுழம்பு கடின்னு சொல்லக்கூடாது. சரி இப்ப அடுத்தது வந்து அலஸ்டிம் ப்ரோக்கு ஒரு சாமான் கொண்டு வந்தேன். 2 சாமான் கொண்டு வந்தேன். ஆனால் ஒன்று சஸ்பென்ஸ். சரி இன்றைக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. நான் வந்து அந்த சின்ன பிள்ளையில பரிசளிப்பு விழாக்கு கூப்பிட்டு பரிசு தரவாரு வரைக்கே பொருளோட தான் வந்துக்கிறீங்க. உங்களுக்கான தூதுவர் வந்து அந்த பிக் பாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவள் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருப்பிடம் ஒரு ஸ்பெஷலாக வர்ற மாதிரி நான் வந்து போறேன். பிக் பாஸ் மாதிரி தான் போய் கொண்டிருக்கு வந்து போய் கொண்டிருக்கு. இப்போ முதலாவது வந்து இந்த பொருள் வந்து தந்திருக்கணும் சஸ்பென்ஸ். இதை காட்டக்கூடாது, காட்டக்கூடாது. அடுத்தது வந்து இது வந்து சுவிஸ்ல இருந்து தந்தவேல். கிட்டத்தட்ட இதெல்லாம் நீங்கள் காட்ட போறீங்களா? இல்ல இது எனக்கு மட்டும் தந்தது. உங்களுக்கு மட்டும் தான்? இல்ல ப்ரோ எனக்கு மட்டும். எல்லாருக்கும் இதுல வந்து நெஸ்கஃபே இதுல என்ன இருக்கு, கத்தி இருக்கு போல பாருங்க. கூடுதலா நான் கஃபே இருந்துட்டு போய் நான் குடிப்பேன். எல்லாரும் இது வந்து எல்லாருக்குமா, எனக்கு மட்டும் இல்ல எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமானது. இது வந்து அப்படி
சீவுறது கேரட் அதுகள் எல்லாம் சீவி எடுக்கிறது அது சமைக்கிற பொருட்கள் அப்ப அது ரெண்டு கட்டு. இது என்ன நேக்கு மட்டும் கூட கதைக்கிறாங்களுக்கு அப்படியே வச்சு வெட்டுறதுக்கு போனே சொன்னாங்க. ஆனா இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நல்ல ஹெவியான பொருட்கள் இங்க இதெல்லாமே வந்து கிடக்குது ஆனா இருந்தாலும் வந்து அவையில எங்களுக்காண்டி மினக்கட்டு அங்க இருந்து இங்க பாருங்க அங்க இருந்து கொண்டு வந்து வைக்கிற மாட்டேங்க உண்மையிலேயே அங்கே சந்தோஷம் இருந்து கொண்டு வந்ததை விட நான் வவுனியால இருந்து கொண்டு வந்து அதான் 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 எனக்கு பாராட்டு விழாக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. சத்தியமா கட்டிபுடுறா இதுல பாருங்க ஸ்விஸ் மேட் சந்தோஷம் உண்மையிலேயே நன்றி நன்றி. அந்த அண்ணாக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சு கொண்டுறேன் எங்களுக்கே சொல்லல இப்படி அனுப்புறேன் அப்படி ஒன்றுமே சொல்லல ஜெசி புரோட்டா வந்திருக்கு இது வரைக்கும் நாங்க அவையோட கதைச்சமாண்டு கூட தெரியல காய்ச்சிருக்கேன் காய்ச்சி- நான் காய்ச்சிருக்கேன் காய்க்க விட்டுருக்கேன் காய்க்க விட்டுருக்கீங்க சந்தோஷம் உண்மையிலே நன்றி இந்த படத்துல நீங்களும் எங்களோட இணைஞ்சு எங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அந்த விஷயங்களை எங்களோட பயிர்றதுக்கு உண்மையிலே நன்றி இது பிரியோசனப்படும் உண்மையிலே நாங்க இது வரைக்குமே பாவிக்காத ஒரே கத்தி ஒரு கட்டிங் போட் அதை வச்சுதான் மெயின்டைன் பண்றோம் இதெல்லாம் பழங்கள் எல்லாம் சீவ நல்லா பிக் இருக்கு பாஸ் வீட்டுக்குள்ள வந்த விஷயத்த முடிச்சிட்டேன். அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு அது கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்கு. இல்ல பிரச்சனை இல்ல பாப்போம் அதுக்கு கொஞ்சம் பக்கபலமா வந்து நிறைய விஷயங்களை சேர்க்கணும். வந்தவர் இன்றைக்கு அவர் எங்களோட படுக்க போறார் அதான் மெயின் விஷயம் ஆள் இன்றைக்கு ரூம் எடுத்து போய் தங்கினாருண்டா அதை நீங்கள் தொடர்ந்து அவை வேண்டிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். மற்ற என்ன விஷயங்கள் நடக்குதுன்றது வேண்டிய வீடியோல பாருங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க notification button click பண்ணுங்க. Big Boss 100 நாளில் 60 நாளிலே நிறைய பிரச்சனைகள் போகுது கொய்யால உங்களுக்கு எல்லாம் செய்யற தம்பம். சரி வரண்டா போயிட்டு